வெஸ்ட் இண்டீஸ் தெற்கில் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த பிளேயர் பிரெயின் லாரா மேல உசுரா இருக்காப்லங்க. இதை பார்த்து அவங்க அப்பாவான டாக்ஸி டிரைவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. கேமுக்குள்ள வந்தாலே அந்த என்ஜாய்மெண்ட் தனினே சொல்லாங்க. உனக்கு ரொம்ப டஃப்பான பொசிஷன்ல விக்கெட் எடுக்கணுமா, விக்கெட் எடுத்து கொடுத்துருவா. பெரிய ரன் சேஸ் பண்ணுமா, அதையும் முடிச்சு கொடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு முரட்டு பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே இங்க ஐபிஎல் சைடு அப்பதான் ஆரம்பிக்குது. அப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இவரோட வாழ்க்கையை எங்க மாதுன்னு பார்த்தோம்னா, எப்ப இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட ஆரம்பிச்சப்பதான் இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்குன்னு சொல்லாங்க. இவர் ஐபிஎல்ல பண்ண ஒரு ரெக்கார்டை இப்ப வரைக்கும் யாருனாலையும் பிரேக் பண்ண முடியலன்னு சொன்னா நம்ம ரெக்கார்டை பிரேக் பண்ணா கிட்டத்தட்ட ஹர்ஷல் படேலுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதாவது 32 விக்கெட் ஒரே சீசன்ல எடுக்கிறதாங்க. பிட்ச்ல அவரோட ஃபீல்டிங்கும் டான்சஸும் செலிப்ரேஷனும் பத்தாவதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட 2 T20 வேர்ல்டு கப் அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸோட வாழ்க்கையை மாத்தினது இவர் தான். கிட்டத்தட்ட இருக்க எல்லா T20 ஃபார்மேட்லயும் போய் கலக்கன்னு கலக்கி அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதாவது கிட்டத்தட்ட எல்லா மேஜர் T20 லீக்ஸ்லயும் தலைமை பேர் இல்லாம இருக்காதுங்க. சிஎஸ்கே அடிச்ச ஃபர்ஸ்ட் 3 டிராஃபிக்கு, அதாவது ஐபிஎல் டிராஃபிக்கு இவரோட பங்கு ரொம்பவே அதிகங்க. கலரோட டான்ஸ் பிடிக்கலாம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.